ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஈவினிங் டைம் டீ காஃபியோடு சேர்த்து சர்வ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி டீ போடுற கேப்பில் சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தாங்க இது. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ராகி தோசை மாவு தான் நான் எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட சாதாரண தோசை மாவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ராகி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிற இட்லி மாவோ இல்லை தோசை மாவுலையோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகாயை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, மல்லித்தலை ரெண்டுத்தையும் பொடியை நறுக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற தோசை மாவில் உப்பு சேர்க்கலை, அதனால் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக மிளகு எடுத்து அதை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற போல் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் தோசை மாவு எடுக்கிறீங்களோ அதில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை சேர்க்கறதுனால கொஞ்சம் நம்ம போட்டு எடுக்கும் போது நல்லா புசு புசுன்னு வரும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் தோசை மாவு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால தோசை மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் எதுவும் ஆட் பண்ணலை. அந்த மாவுலேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் இட்லி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் போல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம உடனே போட்டுடலாம். இதை ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இருக்காது. நீங்கள் இட்லி மாவு எடுக்கிறீங்கன்னா மட்டும்தான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணணும். தோசை மாவுன்னா அந்த வாட்டர் நமக்கு தேவைப்படாது, கரெக்டாக இருக்கும். இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு இரும்பு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஆயில் ரொம்ப சூடாகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கையை மேலே வச்சு பார்க்கும்போது அந்த ஹீட் நமக்கு தெரியணும், அந்தளவுக்கு சூடானா போதும். நல்லா சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மீடியம் ஷேப்பில் இந்த மாதிரி உருண்டை மாதிரி போட்டுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கிறிஸ்பியான மாதிரி ஆகிடும், கலர் சேஞ்ச் ஆகிடும். ஆனால் உள்ளே சரியாக வேகாது. நம்ம இதில் கடலை மாவுலாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் நல்லா வெந்து வரணும். அதனால் சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வேக விடுங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா செவந்து வர அளவுக்கு வேக வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த போண்டா பொரிச்சு எடுக்கும் போது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது, ஸோ அதனால் ஈஸியாக போட்டு எடுத்துடலாம். 2-3 பேட்சஸாக பிரித்து போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு சேர்த்து சர்வ் பண்ணுறதுக்கு அட்டகாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. டீ போடுற கேப்பில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதில் தோசை மாவு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறதுனால மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ளே நல்ல சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி தோசை மாவில் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட்டில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இருக்காது. நார்மலாக நீங்கள் இட்லி மாவு யூஸ் பண்ணி பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக ராகி மாவு மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you so much. Keep watching.